இப்போ நம்ம பனங்கிழங்கு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஷ் இது. இதை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பனங்கிழங்கு எடுத்து அதை அவிச்சிடலாம். ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து அவிச்ச பனங்கிழங்க நம்ம இந்த மாதிரி துருவிடலாம். நாலு இல்லைனா 5 பனங்கிழங்கு எடுத்து துருவிடுங்க. இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாரெல்லாம் இப்படி பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம துருவிக்கலாம். இதை நீங்கள் மிக்சியில் சேர்த்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். மிக்சியில் பண்ணுறப்போ நம்ம அதை காய வச்சுட்டு மிக்சியில் போடணும். அப்போ தான் நல்லா அது துருவல் மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம துருவிடலாம். மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம துருவி வச்சிடலாம். மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே நான் துருவிட்டேன். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 கப் துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான புட்டு ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.